அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜிடி, டிஜிடி. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு யாரெல்லாம் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்காக தமிழ்நாடு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் யுஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இது ஒரு வகையான ஒரு சான்ஸ். இது ஒரு வகையான ஒரு பிராக்டிஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சான்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ நவோதியா ஸ்கூல்ல இருந்து நமக்கு டீச்சர் ரிக்வயர்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ யாரெல்லாம் தமிழ்நாடு டீச்சர் எக்ஸாம்க்காக பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ நீங்கலாம் இந்த எக்ஸாம்க்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு வகையான உங்களுக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கும். ஸோ இது ஒரு வகையான நமக்கு ஸோ இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆனாலும் நமக்கு ஹை லெவல் பே சேலரி பார்த்தீங்கன்னா, நமக்கு அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு உண்டான பே லெவல் சேலரி வரும். அதேமாரி நம்ம சரி ஃபெயில் ஆனா பாஸ் ஆகலனா கூட நமக்கு ஒரு பிராக்டிஸ் மாரி இருக்கும். எப்படி நமக்கு எக்ஸாம் கேட்கறாங்கன்னு சொல்லி ஒரு பிராக்டிஸா இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸாம் யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கு உண்டான பிஜிடி என்னென்ன வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஹிந்தி, இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா, நமக்கு 450 வேக்கன்சி பிளஸ் இருக்கு. ஸோ அதேமாரி நமக்கு டிஜிடி. டிஜிடி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், சான்ஸ்கிரிட். அதேமாரி பிரைமரி டீச்சர் லெவல் பார்த்தீங்கன்னா, ஆல் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 600 வேக்கன்சி பிளஸ் இருக்கு. அதேமாரி மியூசிக் டீச்சர், அதேமாரி பிடி டீச்சர், ஆர்ட்ஸ் டீச்சர். இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்கன்சி இது. இந்த வேக்கன்சி நமக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. வருங்காலத்தில நமக்கு எக்ஸாம் வச்சாங்கன்னா, இன்கிரீஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஜிடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி, பிஜி மாஸ்டர் டிகிரி நீங்க முடிச்சீங்கன்னா 50% இருந்தா போதும். வித் பிஎட். இதுல எந்த விதமான உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இதுல எதுவுமே நமக்கு முக்கியத்துவம் கிடையாது. நீங்க எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. அதேமாரி டிசிடி பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி 50% ஆஃப் மார்க் வித் பிஎட் இருந்தா போதும். அதேமாரி பிஆர்டி பார்த்தீங்கன்னா, சீனியர் செகண்டரி 50% ஆஃப் என் மார்க். அதுமாரி டிஎட், பிஎட் இருந்தா நமக்கு பிஇஎல் இஎட் இருந்தா நமக்கு போதுமானது. அதேமாரி அதர் போஸ்ட் ஆஸ் பர் தி டீடைல் நோட்டிஃபிகேஷன். ரிலாக்சேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் நார்ம்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் நார்ம்ஸ். அதேமாரி நமக்கு இந்த எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா, 14 மேலேருந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதேமாரி லாஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, 12 ஜூன்லேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா முடியுது. அதேமாரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, 7th பே கமிஷன் நமக்கு கவர்மெண்ட் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நமக்கு பிஜிடிக்கும் டிஜிடிக்கும் என்ன சேலரி கொடுக்குதோ அந்த சேலரி. இது மிகப்பெரிய ஒரு சேலரி. இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா, எல்லாரும் இந்த navodaya.government.in நமக்கு நீங்க டைரக்டா வெப்சைட்க்கு போயிட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, எங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயும் இந்த வேகன்சி இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் நவோதயா ஸ்கூல்ஸ் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட சேர்ந்துக்கலாம். இல்ல கேரளா பக்கத்து ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, கேரளா, கர்நாடகா. இந்தியா ஃபுல்லா நம்ம இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. மிகப்பெரிய ஒரு வேலை. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல பாஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல. ஒரு வாட்டி பிராக்டிஸ் ஆவது பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க எல்லாம் பிஜிடிஆர்பி பிரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க. யுஜிடிஆர்பிக்கு பிரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க. இப்போ நமக்கு யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எப்போ வரும் எக்ஸாம் நமக்கு தெரியாது. அந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் நமக்கு வரல. எந்த ஆனுவல் பிளானும் நமக்கு இன்னும் கொடுக்கப்படல. அதனால இப்போதைக்கு நாங்க என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃபே மாறிரும். பாஸ் பண்ணலனா கூட ஒரு பிராக்டிஸா இருக்கும். நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சா நமக்கு எப்படி நம்ம எக்ஸாம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிரும். அதனால எல்லாரும் இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமும் நமக்கு முக்கியமானது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் யோசிப்போம். இன்னொரு வாட்டி எக்ஸாம் வச்சா நல்லா இருக்குமே, நம்ம பாஸ் பண்ணிருவேனே, அடுத்த மாசத்துல இன்னொரு எக்ஸாம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிப்போம். ஆனா அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. ஆனா இந்த சான்ஸ் இந்த மாதிரி சான்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சில பேர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு இது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ, நான் இன்னொரு வாட்டி எக்ஸாம் வந்தா நான் பாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணா உங்க வாழ்க்கையே மாறிரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் மே 14ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. 14ஆம் தேதி நமக்கு டீடைல் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அந்த டீடைல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம இத பத்தி டீடைலா ஒரு காணொளி போடுவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது எக்கனாமிக்ஸ் பிஜிடிஆர்பி நோட்ஸ் தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம சேனல் கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம அதுக்கு உண்டான காணொளி முன்னாடி போட்டிருக்கோம். எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு தரமான நோட்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, தமிழ் மீடியம் இருக்கு. நோட்ஸ் யாருக்காவது தேவைப்படுது நீங்க என்ன பண்ணலாம்னா கேட்டு வாங்கிக்கலாம். கிளாஸஸும் நமக்கு போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நம்ம அதை பத்தி டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.